ஆமென். இந்த பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். நன்றி. வாராத தேவனுடைய கர்த்தர் நமக்கு உதவும். ஆமென். ஆமென். ஹalleluya. சரீர பிரகாரமாக நமக்கு இல்ல, ஆனால் ஆவி அங்கே. ஆமென். ஆமென். ஹalleluya. காலவளையில் கொடுத்திருக்கும் நேரடியாக பிரசன்னத்துக்குள்ளோ சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Psalms chapter 4 verse 3. பக்தி உள்ளவனை கர்த்தர் நாமத்திற்கு வெறுப்புள்ளவராக இருந்து அறியுங்கள், அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அவர் கேட்டார். ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி. ஆமென். ஆமென். இந்த உலகத்துல பார்க்கும்போது எல்லாருக்கும் பக்தி இருக்கு. ஆமென். ஆமென். பக்தி இல்லாத ஒருவரும் கிடையாது. எல்லாருக்கும் பக்தி இருக்கு. நீங்க உலகத்துல நடக்கிற பிரச்சனை, நாசம், மோசம், அடித்தடி, நீங்க என்ன பார்த்தீங்கனாலும் அதுக்கு காரணம் பக்தி தான். ஆமென். பக்தினாலே நிறைய பேர் நீங்க உலகத்துல படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகள் எழுப்பி கொண்டிருக்கிறது. பக்தி 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 எந்த உலகத்துல மூல முடிஞ்ச பார்த்தாலும் பக்தி. ஆமென். பக்தி என்றால் என்ன? பக்தி என்று சொல்லும்போது இங்க வேத வார்த்தை பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். பக்தி என்றால் என்ன? பக்தி என்று சொன்னால் இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது godliness or godly என்று சொல்லி பார்க்கிறோம். It says apart the godly என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் சரியான ஒரு அர்த்தம் என்னவென்றால் like God. பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அவன் தேவனைப் போலவே இருக்கிறான். ஆமென். புரியுதுங்களா? பக்தி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும்? தேவனைப் போல இருக்க வேண்டும். godliness என்று சொன்னால் godly என்று சொன்னால் like God, தேவனைப் போல. சோ பக்தி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும்? தேவனைப் போல இருக்க வேண்டும். ஹalleluya. அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஆமென். பிள்ளைகளை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொள்வாரா? நிச்சயம் கிடையாது. தன்னைப் போல இருக்கிற ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்ப இந்த பக்தி உள்ளவன் என்று சொன்னால் இந்த குணாதிசயங்கள் என்ன? அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? தேவன் யார் என்று நமக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு தெரியும், இன்னும் நம்ம பூர்ணமாய் அறிந்து கொள்ளவில்லை. ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அப்போ பக்தி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும்னா அவன் கர்த்தரையே நம்பிக் கொண்டிருக்க வேண்டும். தன் நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்க நிறைய இருக்கிறதுனால வசனங்களை வாசிக்க வேண்டாம், எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அந்த பக்தி உள்ளவன் எப்படி இருக்கணும்னா அவன் தேவனை நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனையோ தேவனுடைய நாமத்தையோ அறிந்து கொள்ளுகிறவனாயோ நேசிக்கிறவனாயும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் பக்தி உள்ளவன். அவன் நீதிமானாய் இருக்க வேண்டும். எனக்கு பக்தி இருக்கு சொல்லுகிறவன் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஹalleluya. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசிக்கும் போது அநேக காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மலை பிரசங்கம். கர்த்தர் மலையின் மேல் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தது. 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்தி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியிலே எளிமையா இருக்கணும். பக்தி இருக்கு சொன்னா மட்டும் போகாது. அவன் ஆவியிலே எளிமை உள்ளவனா இருக்க வேண்டும். He should have the humbleness in his
அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தாகம். நீதியான காரியம் என்ன? நான் நீதியான காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகமும் ஒரு பசியும் ஒரு வாஞ்சியும் இருக்க வேண்டும். அவன்தான் பக்தி உள்ளவன். சும்மா சும்மா சபைக்கு வந்து அவன் பக்திமான் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு அவன் பக்திமான் கிடையாது. அவனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். இப்படிப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹalleluya. இரக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இரக்க குணம். சிலருக்கு இரக்கமே வராது. ஐயோ ஒண்ணுமே வராது. நான் நல்லா இருக்கேனா, நான் சாப்பிட்டேனா, அவ்வளவுதான். ஐயோ அவங்க அவஸ்தைப்படுறாங்களே, ஐயோ அவங்க பசியா இருக்காங்க, அதெல்லாம் வரவே வராது. கேட்டா பக்தி, கேட்டா ரொம்ப பக்தி. ஒரு நாள் கோயிலுக்கு வரல, ஒரு நாள் சபைக்கு வரவில்லை. ஏயா அந்த பக்தி வீணான பக்தியா இருக்கு. பின்னால நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இரக்கமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், இருதயத்தில் சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வசனங்கள் உண்டு. அவன் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது இரக்கமுள்ளவனாய் இருக்கணும். 1 பேதுரு 3 அதிகாரம் 8 9 வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்களா? 1 2 வசனங்களை வாசிக்கலாமா? 1 பேதுரு 3 அதிகாரம் 8 9 வசனம். இரக்கத்தில் இரக்கமுள்ளவர்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 8 9 வசனம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன சுத்தமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாக இருக்கிறீர்கள். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொண்டு வந்து அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்த ஆசை. இரக்கம் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருப்பார்கள்? தீமைக்கு தீமையை செய்ய மாட்டார்கள். இரக்கம் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், மன ஒழுக்கம் உள்ளவர்கள், இணக்கம் உள்ளவர்கள். ஹalleluya. ஒருமனப்பட்டவர்கள். அவர்கள் தீமைக்கு தீமையை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். ஆமென். அது என்ன செய்யறாங்க? உதாசனத்துக்கு உதாசனத்தையும் ஒருத்தர் நம்மளை உதாசனப்படுத்தினா அவங்கள உதாசனப்படுத்து, ஒருத்தர் நம்மளை கேவலப்படுத்தினா அவங்களே கேவலப்படுத்திக்கலாம். அப்பதான் நமக்கு ஒரு திருப்தி. அப்படிப்பட்டவர்கள் பக்தி அல்ல. அது பிசாசுடைய கிரியை. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு கிரியை உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவே மாட்டார். தெரிந்து கர்த்தர் என்ன செய்யணும்? சும்மா பக்தியா இருக்க ரொம்ப பக்தி, ரொம்ப ஜெபம், ரொம்ப நம்முடைய கிரியையிலே நாம் காட்ட வேண்டும். கிரியையில செய்யாதது எதுவுமே வீணா இருக்கு. அது பக்தியா இருக்காது. என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களை அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் உதாசனத்துக்கு உதாசனத்தையும், அதாவது தீமைக்கு தீமையை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுடைய பக்தி தான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நம்முடைய அன்பை எப்படி இருக்க வேண்டும்? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம் இருக்கணும், நல்மன சாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசம். பல விசுவாசத்துல மாயமற்ற, அங்கிலதான் மாயமற்ற பார்த்தோம். ஆனா விசுவாசத்துல மாயமற்றதான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். யாருக்கு? பக்தி உள்ளவனுக்கு. ஹalleluya. அடுத்து வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ண வேண்டும். பக்திமான் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் பண்ணணும். நீங்க வேற வந்துட்டு இருக்கிறதே கண்டுபிடிக்கல. சும்மா இருக்கிறதா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கும். நீங்க வேற எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறத ஜாஸ்தி பண்ணி விட்டீங்களே. கேட்டீங்களா? அப்படி பேசுறது கேட்டீங்களா? அவர் பக்திமானா? எரிகிற ஒளியில் என்ன பண்ண ஒரு எண்ணெய் ஊத்தி இன்னும் நல்லா எரிக்கிறோம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறவங்க பக்திமானா? இல்லவே இல்ல. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவே மாட்டார். பக்திமான் என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்திலாவது சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க.
சமாதானத்துக்கு அழுத்தலையும் அந்நிய பக்தியும் ஆணைப்படியால் சமாதானத்துக்கு அழுத்தலையும் அந்நியா பக்தி உண்டாக கட்டளைகளையும் சமாதானத்துக்கு அழுத்தலையும் சமாதானத்துக்கு அடுத்தவைகள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை யோசிக்க வேண்டும். 14 அதிகாரம் 19 ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி ஐக்கியமான ஒரு பக்தி விருத்தி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனம். மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? உடைய சத்துருவை சிநேகிப்பான். இதெல்லாம் ஒரு பக்திமான் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனுடைய குணாமத்தை செய்யணும். அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர், அவனுடைய குணாதிசயம், அவனுடைய சத்துருவை அவன் சிநேகிப்பான். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பக்திமான் அவன் என்ன சபிச்சிட்டான்? அவன் ஆத்மா போட்டு சபிக்கிறது நல்ல ஒரு பக்திமான். பக்திமான் என்று சொன்னால் என்ன? பக்தி இருக்கிறவன், பக்தி உள்ளவன் என்றால் யார்? அவன் தேவனுக்கு சமமானவன். He is like God. Hallelujah. அவன் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் சத்துருக்களை என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். Hallelujah. நிந்திக்கிறவர்களுக்கு அவங்க துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் நல்லா தான் பண்றோம், ஆனா கிரியை இல்லாத ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஆமென். கிரியை இல்லாத ஒரு ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபம் கூரைக்கு மேல கூட போகாது. கர்த்தர் கேட்கவே மாட்டார். தன் வேதத்துக்கு செவி கொடுக்காதபடி, சொல்லுங்க, கேளாதபடி தன் செவியை விலக்கூடிய ஜெபம் அதுவரை போகுது. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். எப்ப நம்ம வேதத்தை கேட்கிறோமோ அதன்படி செய்யறோமோ அப்பதான் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். இல்லனா நம்ம ஜெபம் அருவருப்பான ஒரு ஜெபமா இருக்கும். ஏதோ ஒரு அருவருப்பான காரியத்தை பார்த்தால் நாம் எவ்வளவு ஒரு அசிங்கப்படுகிறோம், ஐயோ அப்படியே எவ்வளவு கஷ்டப்படுறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கும்போது அப்படியே நாம் காதை மூடிக்கொள்வார். ஐயோ இந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டாம்னு மூடிக்கொள்வார். ஏன்? வேதத்திற்கு நம்ம இன்னும் கீழ்ப்படியவில்லை. நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமான ஜெபமாய் இருக்க வேண்டும். இந்த வேதத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமானதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 5 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 5 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து. அதாவது முதல்ல சொன்னானே விபச்சாரம் செய்யாது, இப்போ ஒரு இச்சை. இச்சைன்னு சொல்லும்போது பெண்ணின் மேல் மட்டும் இல்ல இச்சை. இச்சைன்னு பணத்தின் மேல இச்சை, பொருள் மேல இச்சை, பிரான் மேல இச்சை, பெண் மேல இச்சை. இப்படிப்பட்ட இச்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பக்தி உள்ளவனுக்கு இச்சை வராது. சிலர் எப்ப பாரு பணம் 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 பணம், பொண்ணு பொண்ணு பொண்ணு, எப்ப பாரு கவனம் ஃபுல்லா அது மேல தான். இது கூட நான் சொல்றேன். ஹalleluya. இச்சை வேற, ஆசை வேற. அதை வாங்கி நம்ம பிள்ளைக்கு கொடுப்பதோ நாம் சேர்த்து வைப்பதோ அது வேற. ஆனா இச்சைக்கிறது எப்ப பாரு நம்முடைய கவனம் ஃபுல்லா அதுதான். உழைக்கிறதே அதுக்காக தான் மாட்டான். ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புறது இல்ல. நீங்க வீட்டுல அந்த வசனங்களை வாசிங்க. 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்றாரு. உன் வலது கை உனக்கு இடது உண்டாக்குதான், அதை கரைத்து எரிந்து போடு. இச்சை எந்த பகுதியில இச்சையா இருக்கிறதோ அதை வெட்டி எரிந்து போடு. ஹalleluya. அதான லிட்டரலா சொல்றாரு. உன் கை உனக்கு இடது அதை வெட்டி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கை பண்ணுகிற அந்த காரியத்தை நீ வெட்டி எரிந்து போடு. அதனால நீ நரகத்துக்கு போறத பார்க்கலாம். ஒரு கை இல்லாமலே நீ பரலோகம் போறது நல்லதுன்றார். ஆமென். ஹalleluya. இது என்ன வாசிக்கிறோம்? 5 அதிகாரம் 31ஆம் வசனத்துல உன்
Hallelujah. Man of family. Amen. He should be a family man. நோவாவை பாருங்க, ஏனோக்கை பாருங்க, தன் குடும்ப யோபை பாருங்க, தன் குடும்பத்தோட ஜெபிக்கிறவனாய் இருந்தார், குடும்பத்தோட பக்தி உள்ளவனாய் இருந்தார்கள். ஹalleluya. தேவனோட சஞ்சரித்து அவன் குடும்பம் இல்லாம இல்ல, குடும்பத்தோட இருந்தான். பக்திமானாய் இருந்தார்கள், ஆனால் குடும்பத்தோட இருந்தார்கள். மனைவி பிள்ளைகளோடு கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஒரு பக்திமான், பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்னா, தன் குடும்பத்தோட இருப்பான், குடும்பஸ்தனாய் இருப்பான். ஹalleluya. He will be a family man. அடுத்து 37 வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பக்திமான் என்ன செய்வான்? உள்ளதை வேண்டும், இல்லதை என்று சொல்லுவான். பக்திமான் போய் பேச மாட்டான், இருக்கிற வண்ணமாய் பேசுவான். ஹalleluya. நம்ம என்ன செய்ய இருக்கிறது இல்லைன்ற இல்லாத இருக்கின்றோம். நம்ம பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு, ஒரு நாளும் உண்மை பேசுறது இல்ல. எப்ப பாரு மாத்திரமான பேச்சு தான் நம்ம பேசுறோம். ஆண்டவரோட விருப்பத்தை அப்படிப்பட்ட பக்தி உள்ளவன் அல்ல. இல்லதை சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது தீமையால் உண்டாயிருக்கு. ஆமென். ஹalleluya. அதாவது he must be a charitable. அவன் எப்படி இருக்க வேண்டும்? கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். generous man இருக்கணும். நல்லா ஆள் கேட் சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் இது, எனக்கும் நமக்கும், நம்ம எல்லாரும் கொடுக்கிறவர்கள் இருக்க வேண்டும். எப்பவுமே எனக்கு 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 நடக்க என் பிள்ளைங்க இருக்கணுமே, மற்றவர்களை நாம் கவனிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் பக்திமான் எதையும் கணக்காக வைத்துக் கொள்ள மாட்டார். தேவனுடைய கர்த்தர் எதையும் கணக்காக வைத்துக் கொள்ளவில்லை. சிலுவையில் இருக்கும்போது அவர் இருக்கிறவர்கள் பிரிக்கப்பட்டவராக சிலுவையில் தூக்கினார். அவருடைய அவர் கணக்காக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் நம் மனுஷர்களுக்காக ஏற்காக நமக்காக கொடுத்து விட்டார். எதுவுமே வைத்துக் கொள்ளவில்லை. கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், இரக்கத்தை கொடுக்க வேண்டும், ரட்சிப்பை வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜீவான் தேவாதி தேவனுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாமே நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுவோம் சொன்னவனே நமக்கு எல்லாம் யோசனை வந்து பணம் 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 மட்டும் ஒரு மனுஷன் வேணும். அவன் அவங்க பாவத்துலதான் அதோடு கூட அன்பை நாம் கொடுக்க வேண்டும். அதோடு கூட இரக்கத்தை நாம் காட்டி அவர்களை கற்றுக்கூடாத வழிநடத்துகிற பிள்ளைகள் இருக்க வேண்டும். அவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி பண்ணலாம், இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு மத்திய 5 இன்னும் நிறைய இருக்குது. மத்திய 5 நிறைய இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நாளை கூட்டி அந்த ஜபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த வெளிரங்கமாய் பக்திமான் காட்டிக்க மாட்டான். எதையுமே பக்தி உள்ளவன் எதையோ நான் பாட யோசனை பண்றேன், நான் எப்படின்னு காட்டவே மாட்டான். ஒரு அந்தரகத்தை ஆமென். கதவை பூட்டி அந்தரகத்தில் இதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஆனா இங்க நமக்கு கதவை பூட்டி அந்தரகத்தில் அவர் எதையுமே காட்டிக் கொள்ள மாட்டான். அந்தரகத்துல செய்கிறவனாக இருப்பார். கதை சொல்ற நீ கொடுக்கிறது வலது கை செய்து இடது கை கூட தெரிவிக்காதன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ இந்த 5 அதிகாரம் முழுமையாக பக்திமானுக்குரியதான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரமா இருக்கு. ஹalleluya. நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்குங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு பக்திமான் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு பக்திமான் தேவனுக்கு மட்டும் தான் ஊழியம் செய்வான். பிசாசுக்கு கொஞ்சம், தேவனுக்கு கொஞ்சம் முடியவே முடியாது. பக்திமான் என்ன செய்வான்? நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷத்தை போடவே மாட்டான். நான் கர்த்தருடைய பிள்ளை என்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை. அது என்ன சூழ்நிலை வருத்தம் என்னன்னா ஆகட்டும், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. நான் செய்ய மாட்டேன்னா நான் செய்ய மாட்டேன். இது கர்த்தருக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னா ஆமா கரெக்டே, நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா என்ன தீங்க வந்தாலும் சரி, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வைக்கவே மாட்டாங்க. ஒரு பக்திமான், ஒரு கற்றுக்கிற பக்தி வாழ்கிற
பாருங்க. ஹalleluya. நீங்க வீட்ல கூட நிதானமா இந்த 5 அதிகாரத்தை நீங்க வாசிங்க. ஹalleluya. அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருப்பாங்க. ஆமென். நம்ம எல்லாம் நிறைய நேரத்துல கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கிற பிரிஃபரன்ஸ் கடைசியில தான். தசமபாகம் கடைசியில, காணிக்கை கடைசியில இல்ல. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். ஒரு பக்திமான் அதெல்லாம் செய்வான். புரியுதுங்களா? இதெல்லாம் கேட்கும் போது இஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? Lord, if we possible, நம்மால இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியும். ஒரு பக்திமானால முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் பலனை கொடுப்பார். உனக்கு வாஞ்சை மட்டும் இருந்தா போதும். கர்த்தர் பலனை கொடுப்பார். எல்லாவற்றையும் செய்ய பலன். ரொம்ப வருஷமா நம்மளால வாழ முடியாது. முடியாது. ஓரளவுக்கு நாம் பிரயத்தனப்பட வேண்டும். ஓரளவுக்கு நாம் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். ஓரளவுக்கு நம்ம துன்பப்பட்டவர்களுக்கு அச்சமிக்க வேண்டும். ஹalleluya. ஓரளவுக்கு நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஓரளவுக்கு நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம ட்ரை பண்ணலாமே. ட்ரை கூட பண்ணலன்னா எப்படி? ஆனா நம்ம எல்லாம் சொல்லிக்கிறது எப்படி? ரொம்ப பக்தி, எவ்வளவு விசுவாசம் தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் காட்டிக்கிறோமே தவிர நம்ம எல்லாத்தையும் இருதயமும் காலியான ஒரு பாத்திரமா இருக்கிறோம். காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் வந்து கணக்கு கேட்டா என்னத்தை நம்ம கொடுக்க போறோம்? கர்த்தர் நம்மிடத்துல வந்து ஆவிக்குரிய காரியங்களை கேட்பாரா? நம்ம எதை கொடுக்க முடியும்? இங்க நம்ம எல்லாம் காலியான பாத்திரங்களா இருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு முடியணும்னா முதல்ல வந்து ஒருவர் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவன் ஸ்நானப்பட்டிருக்க வேண்டும், அவன் அபிஷேகம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் பக்தி என்பது என்ன? வாசிக்க ஓசியாவின் புத்தகம், ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಬಿದ್ದದೆ, ಯೆಹೋವನೇ ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಸರಿ ಮಾಡಿದೆ. ನಿಮ್ಮ ಭಕ್ತಿಯು ಪ್ರಾಂತ್ಯಕಾಲಗಳ ನೋಡಲು ಬೇಗನೆ ಮಾಯವಾಗುವ ಇಬ್ಬರಿಗೂ ಸಮಾನವಾಗಿದೆ. ஆமென். ஹalleluya. இங்க நம்ம வாசிக்கிறதானே இங்க பக்தி குறித்து தான் கர்த்தர் சொல்றார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்ராயிமே உனக்கு நான் என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போல இருக்கிறது. ஆமென். நம்முடைய பக்தி எப்ராயிமை குறித்து கர்த்தர் சொல்கிறார். யார் இந்த எப்ராயிம்? இந்த எப்ராயிம் யோசேப்புடைய மகன். ஆமென். யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் மூத்தவன் மனாசே, இளையவன் எப்ராயிம். யோசேப்பு அதாவது யாக்கோபு கிட்ட யோசேப்பு எகிப்துக்கு வாங்கியோ, யாக்கோபுடைய குடும்பம் எகிப்துக்கு வந்த பிறகு யோசேப்பு தன் பிள்ளைகளை இதோ அப்பா யாக்கோபே பாருங்க, என்னுடைய பிள்ளைகள் பாருங்க 2 பேருக்கு சொல்லி கூட்டிட்டு வந்து 2 பேரை நிக்க வைக்கிறார், மனாசேயும் எப்ராயிமும். அப்போ யோசேப்பு
கர்த்தர் நம்ம இரவு பகல உறங்காமல தூங்காமல அவருடைய கண் நம்ம நோக்கமாக இருக்கிறது. என் பிள்ளை எப்போ கூப்பிட்டுருமோ சொல்லி அவருடைய சத்தத்துக்காக கர்த்தருடைய செவிகளை எப்போ திறந்தவைகளை இருக்கிறது. அவருடைய செவிகள் எப்பவுமே கவனிக்கிறவர்கள இருக்கிறது. கர்த்தர் நமக்கு என்னென்ன பிரச்சனை. ஆனா எப்ராயிமே ஆண்டவர் இந்த ஓசியால வரும்போது திருத்தரசமா சொல்றாரு, உன்னுடைய பக்தி எப்படி இருக்கு தெரியுமா? காலையில காண மேகத்தை போலவும், காலையில பார்க்கும்போது நல்ல மேகம் இருக்கு, ஆனா சாயங்காலம் பார்க்கும்போது அந்த மேகம் இருக்கா. இதான் சொல்றாரு, விடியற் காலையில் தோன்ற பனியை போலவும் ஒளிந்து போகிறது. விடியற் காலையில பார்க்கும்போது நல்ல பனி, நமக்கு தெரியுது. ஓரளவுக்கு மழை பிரதேசத்துல போகும்போது நிறைய பனி நல்லா தெரியும். ஆனா நமக்கு கூட டிசம்பர் ஜனவரி எல்லாம் நல்ல பனி இருக்கும். வெயில் ஏற ஏற பனி மறைந்து விடும். காலையில நல்ல பக்தி, காலையில நல்ல ஜெபம், காலையில நல்ல தீர்மானம், காலையில ரொம்ப அதாவது வேதவாசி வெள்ளம் இருக்கு. சாயங்காலம் வர 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 உன் ஜெபமே மாறி போச்சு, உன்னுடைய வைராக்கியமே மாறி போச்சு, உன்னுடைய பக்தியே மாறி போச்சு, உன்னுடைய பரிசுத்தமே மாறி போச்சு. நீ காலையில பரிசுத்தமானாய் என் சமூகத்துல காணப்பட்ட, மாலையில பரிசுத்தமானாய் காணப்படுகிற. அதான் நம்முடைய பக்தி எப்படிப்பட்டது? நம்முடைய பக்தி காலையில தோன்றும் பணியை போதும், மாலையில முன்னே இல்லாமல் காணப்படுகிறது. என்னையும் பேருதான் சொல்லி அப்பதான் ரொம்ப வருஷத்தின் ஆரம்பத்துல தீர்மானத்தோடு ஆரம்பிக்கிறோம். வர 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 ஒரு மாசம் 2 மாசம் வேலை வாய்ப்பே இல்லாம அப்படியே போத்திக்கணும், ஜெபிக்கணும், நல்ல தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண அனுபவத்துல காட்டுக்கணும். 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் அப்படியே ஏன் நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஏன் அந்த நிலைமைக்கு நம்ம வந்து சொன்ன வேண்டாங்க. ஒரு பிப்ரவரியில வந்து பையனோட பிப்ரவரி முடிய மார்ச் இந்த 2 மாசத்துல நம்ம எப்படி பக்தியா இருக்கோம்? தாழ்வுகளுக்குள்ள இருந்தோமா? மத்திய சொன்ன இறக்கங்களுக்குள்ள இருந்தோமா? பசுமா இருந்தோமா? பசிதா உள்ளவங்களா இருந்தோமா? தயவு செய்கிறவங்களா இருந்தோமா? அப்ப நம்ம பக்தி இல்லைன்னா அந்த பக்தி எப்படிதான் நம்ம ஆண்டு சமூகத்துல இருக்கிறோம்? பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்ப நம்ம பக்தி இப்படி இருந்துச்சுன்னா காலையில தோன்றி மாலையில ஒழிந்து போகிறதுக்கு சமானமா நம்ம பக்தி இருந்தா கர்த்தர் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? கர்த்தர் எப்படி அவருக்காக நம்ம தெரிந்து கொண்டு எப்படி அவருக்காக நம்ம உபயோகப்படுத்த முடியும்? நீங்க ஆனபடியினால நம்ம எல்லாம் ஒண்ணே இல்லாத ஒன்றுக்கு உதவாத பிள்ளைகளா காணப்படுகிறோம். நம்முடைய பக்தியை வளர்த்துக்கலாம். மத்திய உச்சாதிகாரத்தை வாசி, ஒரு பக்திமான விருதுகளை குணாதிசயம் உச்சாதிகாரம் முழுவதும் அடுத்து பாத்தீங்க. அடுத்து யூதாவை குறித்து சொல்லுகிறேன். இந்த யூதா யாருன்னா யாக்கோபுடைய மகன். யூதா வந்து கோத்திரத்தில் இருக்க வேண்டியவர், கோத்திர பிதாக்களில் ஒருவர். யூதா கோத்திரத்துல தான் யார் பிறந்தது? யூத ராஜசிங்கமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். அப்போ இந்த யூதா கோத்திரத்துல யூதாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு. இந்த எப்ராயிமை குறித்து கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாம் கர்த்தர் முடிச்சு வச்சார். ஆனா இன்னைக்கு யூதாவுடைய பக்தியும் எப்ராயிமுடைய பக்தியும் ஒண்ணு இல்லாம காலையில இருந்து மாலையில ஒழிச்சு கொண்டிருக்க பக்தி கேட்க எடுத்துக்கிட்டு அடுத்து பாத்தீங்க ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம். அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத. இந்த எப்ராயிமுடைய பக்தி எதுக்கு தெரியுமா? காலையில தோன்றி மாலையில ஒழிச்சு போகிறதுக்கு ஏற்ப இருக்கு. இந்த எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அந்நிய ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், ரட்சிப்பில்லாதவர்கள், தேவனை கனப்படுத்தாதவர்கள், தேவனை நேசிக்காதவர்கள், தேவனிடத்தில் சேராதவர்கள், அவர்களோடு கலந்திருக்கிறான். அதுக்காக என்ன பண்ணணும்? நான் போய் கேட்ட வேலை முடிய தங்குவேன். தனியா மலையில எப்படி தங்க முடியும்? மலையில வாசிக்கிறவங்க நமக்காக தக்க உலகத்துல வச்சிருக்காரு. எதை நம்மளால இருக்கணும்? ஆனா அந்நிய
பிணைக்கப்படக்கூடாது. அவிசுவாசியோட கூட விசுவாசிக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஐக்கியம் வேற, அவங்களோட பேசுறது வேற, அது வேற. ஐக்கியம் என்பது அவங்க கூடவே எப்ப பாரு அவங்க கூட தான் சுத்துறது, எப்ப பாரு கனெக்ட் பண்ணா அவங்க கூட போயிடுது, ஒரு காரியம் நடத்தணுமா அவங்க கூட. அதுதான் கரெக்ட் சொல்றாரு. அந்நிய நபத்துல என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. அந்நிய ஜனங்களோட நாம் கலந்துக்க கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது. எவ்வளவோ அவ்வளவுதான் வச்சுக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக வெறுக்க சொல்லல. நம்ம என்ன செய்யறோம், கலந்து விடுறோம். எல்லாருக்கும் ஆமா கொடுத்து எல்லாருக்கும் செய்ய கொடுத்து அப்படியா ஓகே சரி சரி கையெடுக்கணுமா கையெடுக்கிறேன், அதை பண்ணமா பண்றேன். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்து போனா, எப்ராஹிம் எப்படியா திருப்பி போடாத அப்பா. ஒரு பக்கம் மட்டும் தான் வெந்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் வேகல. தோசைல நம்ம திருப்பி போடாம சாப்பிடுறோம். இது அப்போங்க மோட்டவா இருக்கும். இது அப்போ திருப்பி போட்டான்னா நல்லா வேகம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் வயிறுக்கு அது ஆரோக்கியம். இல்லன்னா வாழ்க்கை, அதாவது உன்னுடைய பிசிக்கல், உன்னுடைய வயிறு கெட்டு போய்விடும். கர்த்தர் சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கை கெடாம இருக்கணுமா, நீ திருப்பி போட்டு அப்பமா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்பி திருப்பி போட்டு நல்ல தீட்டுனானே நல்ல வெத்தனான ஒரு அப்பமாய் நாம் காணப்பட வேண்டும். ஆவியானவர் அதை மாற்றிக் கொள்வார். கர்த்தருடைய இன்னைக்கு பக்தி எப்படி இருக்குன்னா, இந்த எப்ராஹிமை போல திருப்பி போடாத அப்போதே சொல்லவும் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறதை சொல்லவும் மனசுல நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் அவரோட நம்ம பக்தி அடுத்து பாப்பீங்க 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் நேரத்தில் மற்றவர்களை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாரு சொல்றாரு, எப்ராஹிம் யூதா கோத்திரத்தை குறித்து சொல்றாரு. இந்த ஓசியாவுல ஃபுல்லா ஜனங்களை குறித்தும் எப்ராஹிம் குறித்தும் யூதாவை குறித்தும் தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இந்த ஓசியா புத்தகத்தில் முழுமையானது. நான் அங்க ஒரு சில வசனங்களை மட்டும் தான் எடுத்துட்டேன். அதாவது அந்த எப்ராஹிம் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, எப்ராஹிம் 11 வசனம் பாருங்க. எப்ராஹிமியர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். ஃபுல்லாக எப்ராஹிம் தான் இந்த வசனம், இந்த ஓசியா புத்தகமே எழுதப்பட்டிருக்கு. 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். என் வேதத்தை மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இந்த வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம், இது யாருக்கோ அந்நிய காரியமாய், இது எனக்கு இல்ல. கர்த்தர் வசனத்தின் மூலமா பேசினா இது எனக்கு இல்ல. நீ வேதத்தை வாசிக்கும் போது வாசித்தால் இது எனக்கு இல்ல, இது அவங்களுக்கு. ஆமென். அந்நிய காரியம் எனக்கு தனக்காக நம்ம எதுவுமே எடுத்துக்கொள்றது இல்ல. உடனே நம்ம கவனம் அங்க போயிடும். உங்களுக்கு அந்நிய காரியமா இருக்காது, தனக்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? வசனங்கள் பேசப்படும் போது அது உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வசனங்கள் எப்பொழுது சொன்னாலும் ஆவியானவர் என்னோட பேசிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வெறும் உங்களுக்காக நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆவியானவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆவியானவர் வசனங்கள் நாம் இருபுறமும் கருப்புள்ளவர்களே, 12 பக்கம் வெட்டும். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் ஒரு சைடு மட்டும் வெட்டாது, நம்ம கத்தியெல்லாம் ஒரு சைடுக்கு மட்டும், இன்னொரு சைடு வெட்டவே வெட்டாது. ஆனா வேத வசனம் அப்படி கிடையாது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். உங்களோட எப்படி ஆவியானவர் பேசுறார், அதே போலதான் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம், அந்நிய காரியமாக எண்ணி விடுகிறோம். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எப்ராஹிமை கட்டிக் கொடுத்து நடந்து பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குவார் என்பதை அறியாமல் போனார்கள். ஆமென். என்ன வசனம், நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான்
நான் கைப்பிடித்து நடக்க பழகினேன். நான் தான் அவர்களை நடக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் தான் அவர்களை ரட்சிப்புக்கு நேரா நடத்தினேன். நான் தான் அவர்களோடு இடைப்பட்டேன். நான் தான் அவர்களுக்கு போதிச்சேன். நான் தான் பணத்தை கொடுத்தேன். நான் தான் செல்வத்தை கொடுத்தேன். நான் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். நான் தான் அவர்களோடு இடைப்பட்டேன். அவங்க ஜெபிக்கும் போதெல்லாம் நான் தான் வந்து அவர் ஜெபத்தை கேட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தேன். நான் தான் கண்ணீரை துடைத்தேன். நான் தான் சமாதானம் பண்ணினேன். நான் தான் விடுதலாக்கினேன். எல்லாம் அவர் செய்தார். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்றேன். அறியாமல் போனார். இவ்வளோ செஞ்ச ஆண்டவர் உடனே என்னை குணமாக்குவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இல்லாம போயிடுச்சு. ஆனா சொல்லி இவ்வளவுலாம் நான் பண்ணனேன், நான் குணமாக்க மாட்டேனா? இவ்வளவுலாம் செஞ்சனேன், ஒரு வியாதியிலிருந்து விடுதலையாக்க மாட்டேனா? பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க மாட்டேனா? இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவளை விடுதலையாக்க மாட்டேனா? என்னை அறியாமல் போனாங்களே. பக்தி காலையில கூத்து மாலையில பாடுகிறது. ஒரு புல்லுக்கும் மேகத்துக்கும் மண்ணிக்கும் சமாதானமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நன்றாய் பழக்கப்பட்டு கடாரியா இருக்கிறார். எப்ராயிம் எப்படி கட்டை மாற்றி வச்சிருக்காரு? நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான். மத்தவங்களெல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆமென். எப்ராயிம் யார்? இளைய மகன். உனக்கு வயசுல தாவீது பாருங்க, நீ போத்தலாம் போக இருப்பா, போய் ஆண்டுல வை அப்படின்னு தாவீது சொன்னார் இல்லைங்களா? அதே போலதான். ஆனா தாவீதை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்? ஹல்லேலூயா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஒன்றுமில்லாத தாவீதை கொண்டு கோலியாத்தையும் 16 ஆட்களை வென்று பிசாசுகளை துரத்தக்கூடிய அனுபவத்தை சவுலை வந்து உபத்திரப்படுத்துகிற நேரமெல்லாம் தாவீது பாடலை பாடி பிசாசை துரத்தினார். கர்த்தர் ஒன்றுமில்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படின்னா கர்த்தர் சொல்றார், நான் அவனை ஒன்றுமில்லை, எப்ராயிம் ஒன்றுமே இல்லை, ஆனா நான் அவன் கடாரியா வச்சிருந்தேன். ஆனாலும் நான் அவன் அழைத்தேன். கழுதியின் மேல் நுகத்தடியை வைப்பேன். கழுதியின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி நீங்கள் நீதிக்கென்று விதைவீர்கள், தயவு கூர்ந்ததாய் அறுப்பார்கள். இதெல்லாம் நான் செய்தேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் நீதிக்கென்று விதைக்க வேண்டும். தயவு கூர்ந்ததாய் அறுப்பார்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வசப்படுத்த மாற்றும். அவரை தேட காலமாக இருக்கிறது. எப்ராயிம் போகிறவனாக இருந்ததெல்லாம் போதும். இனிமேல் ஆகிடும் கர்த்தரை தேட காலமாக இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் காலங்களிலே நமக்கு உணர்த்திய ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. நான் இதோடு கூட நம்பிக்கை வருகிறேன். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இந்த வசனத்தை முழுமையா வாசிங்க, நிதானமா வாசிங்க. எப்ராயிம் அதாவது ஓசியா புத்தகத்தை நிதானமா வாசிங்க. ஒவ்வொரு இடத்திலும் எப்ராயிம் கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவங்க பக்தி குறித்து நம்ம அந்த பக்தியை இப்படி குணாதிசயம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் பக்தியா இருக்கேன், பக்திமான சொல்லியிருக்கேன். நம்ம இவ்வளோ பிரியாசப்படுகிறோம். அவ்வளோ சொல்றது வந்து செய்கிறேன். பின்னானவைகள் பாவைகள் முன்னானவைகள் நாணயம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்ய போறேன்? என்ன செய்யணும்? செய்ய பக்தி. அதுதான் உலகத்தை எந்த பார்த்தாலும் பக்தி. ரொம்ப பக்தி, பக்தி, இந்த பக்தி, அந்த பக்தி. நான் அவருடைய பக்தன், இவருடைய பக்தன் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு போல பக்தி உள்ளவன். பக்தி
தேவனை போல அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நமக்காக தெரிந்து எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறார். நம் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? உலகத்துல வாழ்கிறதால் வாழ்க்கை அந்நிய ஜனங்களோட கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஏன்னா அந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். என் ஆண்டவராக சீக்கிரமாய் வரப்போகிற ஒரு கடைசி நாட்களுடைய அறிவுரைகளெல்லாம் நம்ம கேட்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த பக்தி நமக்குரிய நமக்கு முதலிடத்தை கொடுத்த ஒரு நிச்சயம் சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நேசிக்கிறவர்களை நான் திருப்பி போடாத அப்பமா இல்லாம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்ட ஒரு அப்பமாக நல்ல வெந்த ஒரு நேசிக்கிற நாட்டில் காலப்படையில பக்தி குறித்து எங்களோட இடைப்பட்ட பேசுகிறேன். வாசிக்கிறோம், சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று. பக்தி இருந்தா மட்டும் போதாது, அது விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்தம் இருந்தா மட்டும் போதாது, அந்த பரிசுத்தம் பரிசுத்தம் அடைய சொல்லி வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை எங்களுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம்ல, மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களா இருக்கிறது. வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அங்கீகாரமாய் நான் எனக்காக எனக்கு என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியானவர் என்னை படிப்பினார்கள். பரிசுத்தமான சீர் பொருந்த பக்தி விருத்தி அடைய கட்டங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். Amen.